அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விவசாயம் பண்றவங்களை விட விளையாட்டுத்துறையில இருக்கிறவங்க தான் அதிக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அமைச்சரா இப்படிதான் பேசுவீங்களா? நீங்க போய் விவசாயம் பண்ணி பாருங்க, அதோட கஷ்டம் அதோட வலி என்னன்னு தெரியும். நம்ம எல்லாம் சாப்பிடுறோம்னா அதுக்கு விவசாயிகள் தான் காரணங்கிறத மறந்துடாதீங்க. எப்படி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களால சொல்ல முடியுது? அந்த விவசாயிகளோட கைகளை பாருங்க, கண்ணில் இருக்கிற வலி வேதனையும் அழுகையும் பாருங்க. அதெல்லாம் பார்த்துமா உங்களால எப்படி சொல்ல முடியுது? விவசாயிகள் இதை கேட்டோடனே மனசுடைஞ்சு போயிட்டாங்க. இது மட்டும் இல்ல, டிவிகே மினிஸ்டர்ஸ் மேல இருக்கிற குற்றச்சாட்டு, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் மேல இருக்கிற குற்றச்சாட்டு மற்றும் ரீசெண்டா இருக்கிற பிரச்சனைகள் பத்தி சொல்றேன். அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள்ட்ட கட்சி தீவு மீட்போம்னு சொன்னீங்களே, அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எப்போ எடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு நோ கமெண்ட்ஸ், இப்போ அதை பத்தி பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு தடவை இல்ல 2 தடவை சொல்லியிருக்காரு. அமைச்சர் கீர்த்தனாட்ட மக்கள் அவ்வளவு வருத்தப்பட்டு இந்த பாலியல் பிரச்சனை பத்திலாம் கேட்டப்போ சிரிச்சுட்டு பொலிட்டிக்கல் ரிலேட்டடா கேட்காதீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா மட்டும் கேளுங்க அப்படின்னு மனசாட்சியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படிதான் எம்பத்தைஸ் பண்ணுவீங்களா மக்களை? தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அமைச்சர் ராஜீவ் அவர்களுக்கு அவர் சுற்றுலா அமைச்சரா சுற்றுச்சூழல் அமைச்சரானே தெரியல, சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு